2 காரணங்களுக்காக நாம் மகள்சாபதியை நன்றி பெருக்குடன் நினைக்க வேண்டும். இன்று எண்ணற்ற சாயி பக்தர்கள் நாவினால் உச்சரித்துக் கொண்டிருக்கும் பெயர் நம் மனங்களில் சதா சர்வகாலமும் நாம் நினைத்து கொண்டிருக்கும் பெயர். 2 எழுத்து மந்திரம் சாயி என்பதை பாபாவிற்கு சூட்டியவர். யா சாயி என்று மனம் குளிர பாபாவை நோக்கி கூறி கூப்பிட்டார் அல்லவா? பாபாவிற்கு சாயி என்று பெயர் சூட்டியது முதல் காரணம். 1886ஆம் ஆண்டு மகள்சாபதி தன் தெளிந்த சித்தத்தால் ஒரு அமங்கல நிகழ்ச்சி நடைபெற இருந்ததை தடுத்து நிறுத்தினார். மார்கழி மாத பௌர்ணமி நாளில் மூச்சு திணறலால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பாபா மகள்சாபதியை நோக்கி, அரே பகத், என்னுடைய ஆத்மாவை பிரம்மாண்டத்தில் கொண்டு வைக்கப் போகிறேன். என்னை எழுப்பாதே, 3 நாட்கள் காத்திரு. நான் எழுந்திராவிட்டால் சமாதி குழி தோண்டி என்னை அதில் புதைத்துவிட்டு அடையாளத்திற்கு ஒரு கொடியையும் நட்டுவிடு என்றார். பின் அசைவற்று கீழே விழுந்தார். மூச்சு, நாடி துடிப்பு எதுவுமே இல்லை. மகள்சாபதி பாபாவின் தலையை தன் மடிமீது தாங்கிக் கொண்டார். ஆனால் மற்ற மக்களுக்கு பாபா திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை இல்லை. அவரை புதைத்து விடலாம் என்று அனைவரும் மகள்சாபதியை வற்புறுத்தினார். ஆனால் மகள்சாபதி மறுத்துவிட்டார். 3 நாட்கள் கழிந்ததும் பாபா மெதுவாக கண்களை திறந்தார். உடல் அங்கங்கள் அசைய ஆரம்பித்தன. மகள்சாபதி தன் உறுதிப்பாட்டில் சிறிது மனம் தளர்ந்திருந்தாலும் பாபாவை இழந்திருப்போம். ஆக பாபாவை நமக்காக காத்து கொடுத்ததற்காக மகள்சாபதிக்கு சாயி பக்தர்கள் அனைவரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். 3 நாட்கள் கழித்து மீண்டும் உயிர் பெற்று திரும்பும் வரை பாபாவை தன் மடியில் கிடத்தி கொண்டு காத்து கொடுத்த பெருமகனார் மகள்சாபதி. பாபாவுடன் தினமும் துவாரகமாயில் இரவில் கதைகள் பேசிக்கொண்டு உறங்கியவர். மிகவும் வறுமையான நிலை, ஆனால் மனம் தளராதவர். வறுமையிலும் இன்பம் கண்டவர். பல நாட்கள் உண்பதற்கு உணவிருக்காது. பாபா அவரையும் அவர் குடும்பத்தினரையும் அநேக ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். தான் இறக்கப் போகும் நாளை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தார். 1922ஆம் ஆண்டு ஒரு ஏகாதசி தினத்தன்று தன் குடும்பத்தினர் அனைவரையும் அருகில் வரவழைத்து ராமநாம ஜெபம் செய்ய சொன்னார். அதை கேட்டபடியே ராம் ராம் என்று கூறிக்கொண்டே உயிர் துறந்தார். மகள்சாபதியின் வீடு சாவடியிலிருந்து எதிரில் நாஜிம்கான் தர்காவிற்கு அடுத்துள்ள சிறிய சந்தில் உள்ளது. தர்காவை அடுத்து இடதுபுறம் உள்ள சிறிய சந்து அவர் வீட்டிலேயே அவர் சமாதி உள்ளது. அந்த வீட்டிற்கு சென்று அங்கு பாபாவால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பாபாவின் கப்பினி என்னும் உடை, பாபாவின் தண்டம், பாபாவின் உதி, 3 வெள்ளி நாணயங்கள், பாபா உபயோகித்த காலணிகள் ஆகியவற்றை காணலாம். 50 ஆண்டு காலம் பாபாவுடன் வாழ்ந்த அவரது நெருக்கமான தொண்டர் மகள்சாபதி. ஓம்